Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிஸ்டர் அடிக்கடி வந்து தோட்டம் வீடியோ காமிங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இது மோஸ்டா அவங்களுக்காகன்னு கூட சொல்லலாம். அண்ட் ப்ளஸ் உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கத்தாழை செடி வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செடியும் முளையுது இப்போ தான். அதுக்கப்புறம் தக்காளி செடி தோட்டத்தில் அதிகமாக அத்தை வந்து வச்சுருக்காங்க. தக்காளி செடி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிறைய செடி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம தோட்டத்தில். எப்படியும் இந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு 4 கிலோ கிட்ட அந்த மாதிரி பறிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் காய் காய்ச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து கத்திரிக்காய் செடி இருக்குது. இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நிறைய கத்திரிக்காய் பறித்தது போக இப்போ மறுபடியும் நிறைய காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் செடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. பட் இன்னும் உள்ள தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் நிறையவே இருக்கும் அங்கே. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டுமல்லி செடி இருக்குது. இந்த குண்டுமல்லி செடியில் நிறைய பூ பூக்கும். இதுலேருந்து பறித்து தான் நான் சாமிக்கெலாம் வைப்பேன். அப்படியே இந்த இடத்துலேருந்து நம்ம தோட்டத்துக்கு உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய செடி மரம் எல்லாமே இருக்கும். நான் இங்கே தான் இது வந்து மணத்தக்காளி செடி. நான் இதுலேருந்து நிறைய மணத்தக்காளி பறித்து குழந்தைக்கு காலையிலே கொடுப்பேன். அவனும் வந்து நான் பறிக்கும் போது வந்து பார்ப்பான். ஸோ அதுலேருந்து அவனுக்கு இந்த மாதிரி பழம் பறித்து சாப்பிட்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவரே பறித்து அவரே சாப்பிட்டுப்பார். ஓகே, வாங்க இன்னும் உள்ளே போய் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணி அழகாக இங்கே உட்காந்து காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய குப்பையானதுனால இப்போல்லாம் அது உட்காரதே கிடையாது. மறுபடியும் க்ளீன் பண்ணணும். நிறைய வந்து இது மாதிரி வேப்பிலை மரம் இருக்கிறதுனால அந்த இலைகள்லாம் காஞ்சி விழுந்திருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் நிறைய பெருக்கி வாரி ஒரு இடத்துல வந்து அத்தை கொட்டுவாங்க. அதேமாரி நானும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே காமிச்சா தெரியும். நிறைய இலை வந்து ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து நிறைய இந்த மாதிரி இலையெல்லாம் பெருக்கி அங்கே எடுத்து போய் கொட்டினதுனால தான் அப்படியே இருக்குது. அப்புறம் இது வந்து சப்போட்டா பழம். இந்த மரம் வந்து நிறைய வந்து சப்போட்டா பழம் காய்க்கும். கிட்டத்தட்ட இது ஒரு தடவை போன வாரம்னு நினைக்கிறேன். போன வாரம் வந்து இது பறிக்கும்போது 3 கட்டப்பை அளவுக்கு நிறைய பழம் பறிச்சுட்டு போனாங்க அத்தை, மாமா. அதை வந்து சேல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா துளசி செடி. நான் இதுலேருந்து பறித்து தான் குழந்தைக்கு கஷாயம் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இது வந்து குட்டியாக சாமந்தி செடி இருக்குது. இதில் வந்து நிறைய பூ பூத்துருக்கு. பட் இப்போ வந்து ஒரு 2-3 பூ தான் பூத்துருக்கு. இதுவும் பறித்து வெள்ளிக்கிழமாச்சுன்னா சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சுப்பேன். நானும் வச்சுப்பேன். அத்தையும் பறித்து வைப்பாங்க வீட்டில். ஸோ இந்த சாமந்தி செடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதினா செடி வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய தடவை பறிச்சும் நிறைய ஃப்ரெஷ்ஷாக அழகாக மறுபடியும் துளுத்து வருது. ஸோ உங்கள் வீட்டில் இதெல்லாம் அழகாக வீட்டிலே கூட இதெல்லாம் வளர்க்கலாம். இந்த புதினா செடிலாம் வளர்த்து பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எலுமிச்சை மரம். இதில் நிறைய காய் காய்க்கும். நிறைய காய் காய்ச்சி இதை விற்றுட்டாங்க நிறைய பறித்து. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் காய் கம்மி தான். அப்புறம் இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை செடி இருக்குது. கருவேப்பிலை செடி இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அது 2 இருக்குது பார்த்திங்களா, அது கருவேப்பிலை செடி. அப்புறம் இங்கேயும் தக்காளி செடி, கத்திரிக்காய் செடிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் செடி. இது ஃபுல்லாக வந்து கனகாம்பரம் செடி, மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கனகாம்பரம் செடி.
இது ஃபுல்லாக வந்து எங்கள் அத்தை வந்து கனகாம்பரம் பைத்தியம் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த எதிர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது தோட்டம் மாதிரி, அங்கேயும் கனகாம்பரம் செடி வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துலேயும் கனகாம்பரம் செடி நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் முருங்கைக்கீரை மரம், இந்த மரத்தில் தான் நான் அடிக்கடி முருங்கைக்கீரை பறித்து அடிக்கடி முருங்கைக்கீரை செய்வேன். பட் இப்போ வந்து நான் பறித்ததுனாலே கம்மியாயிடுச்சு, கீரை எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. இனிமேல் வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் செய்யலாம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோன்னாக்கா ஒரு மாங்கன்று இப்போ வச்சதுனால கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அது வளரும். ஆப்போசிட்டில் ஒரு தோட்டம் இருக்குது சொன்னோம் இல்லையா, அதில் பெரிய மாமரம் இருக்குது. இப்போது இந்த தோட்டத்தில் ஒரே ஒரு மாமரம் கன்று வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து புதினா செடி வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்கன்னு, இதோ இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இதுவும் பச்சை மிளகா செடி தான். அப்படியே இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து சாத்துக்குடி மரம் இருக்குது. இதில் நிறைய காய் காய்க்கும். இப்போ கொஞ்சம் சீசன் இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, வளரல இப்போ எதுவும். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் இருக்குது. இதுலேயும் எந்த காயும் வளரலை. இப்போதைக்கு செடி மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம், அதில் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இந்த தோட்டம் இருக்குது. அப்படியே என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு தோட்டம் இருக்குது. அங்கே வந்து என்னுடைய மாமியார்லாம் இருக்காங்க, மாமியார் மாமனார் எல்லாமே இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது. பட் அதை நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் இது போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற செடி காய்கறிகள் தான். இது நிறைய வந்து தக்காளி காய்ச்சிருக்கு. இது வந்து இந்த கேட்டுக்கு திறந்த உடனே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல எடுத்த வீடியோ இது. அங்கே பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. அதேமாதிரி கனகாம்பரம் செடியும் இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய், அலோவேரா செடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ அர்ஷத் குட்டி கிளம்பிட்டார், நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறமா உங்களுக்கு இன்னும் நிறைய செடி வைக்கும் போதோ இல்லைனா பூ காய்கறி இந்த மாதிரிலாம் காய்க்கும் போதோ உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். என்னெல்லாம் காய்ச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அர்ஷத் குட்டி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 மாடு கட்டி வச்சுருப்பாங்க. அவனுக்கு சாப்பாடெலாம் விட்டதான் நான் அந்த மாட்டை காமிச்சு தான் பயக்காட்டி ஊட்டி விட்ருவேன். அவனும் சாப்பிட்ருவான். ஸோ இந்த மாதிரி மாடு, அப்புறம் அங்கே அந்த பக்கத்துலேயே வந்து ரோடுலாம் போகும் இல்லையா, அந்த வண்டிலாம் போகிறதெல்லாம் காமிப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் பெராக்காக நிற்க வச்சு சாப்பாடு ஊட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களையும் மீறி சாப்பிட்றோன்ற நினப்பு இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. இந்த பார்த்திங்களா மாடு, இந்த மாடெல்லாம் காமிச்சு தான் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.